So, good evening to all. Welcome back. Now, unga professor from the dark web. So, coming with tomorrow's analysis. நான் கிளியர் கட்டாக ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் 5th இருந்து 11th வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் இருக்கும். கீழே ஒரு பெரிய மொமெண்டம் இருக்காதுன்னு. நாளைக்கு 12th. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஸோ நாளையிலேருந்து ரெடியாக இருங்க. மார்க்கெட்டில் ஃபால் ஸ்டார்ட் ஆயிரும். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நான் கொடுக்கறது எல்லாமே எஃப்ஐஐ அண்ட் டிஐஐயோட பிளான். ஓகே, இதெல்லாம் பிளான். இந்த பிளான் எப்படி அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்கன்றத நான் உங்களுக்கு என்னோட நாலேஜ், என்னோட 10 years எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே, என்னோட 10 years எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நம்ம ஆக்சுவலாக பார்ப்போம். ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்தது எக்ஸாக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி எடுப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது இன்றைக்கி நிஃப்டியில் என்னென்ன நடந்ததுன்னு. ஓகே, ஸோ இன்றைக்கி பாருங்கள், நம்ம கிளியர் கட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஓகே, எக்ஸாக்டாக என் லெவலில் ரெசிஸ்டன்ஸும் எடுத்தது பாக்ஸில் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். இதை பாருங்கள், பெரிய ஒரு க்ரீன் கேண்டில் நிஃப்டியில், அதே மாதிரி இங்கே பெரிய ரெட் கேண்டில் நிஃப்டியில். ரைட். ஸோ இந்த பாக்ஸையும் உடச்சிட்டு மேலே போகலை, இந்த பாக்ஸையும் கீழே போகலை. இது சொல்லியிருந்தா புட் சைட் போக சொல்லியிருந்தேன், இந்த பக்கம் போய் சொல்லியிருந்தா கால் சைட் சொல்லியிருந்தேன். கிளியர் கட்டாக ஒரு இது சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் வரும் 15 நடுவில் எங்கேயா ஓப்பன் ஆச்சுன்னா எப்போ 15 minute கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் ட்ரேட் எடுங்கன்னு. ஸோ இந்த மூவை நீங்கள் ட்ரேட் எடுத்துங்க, நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. சேம் டைம் இதை கிராஸ் பண்ணாதனால இந்த இடத்துல ஸ்பெஷலாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. என்ன கேண்டில் உங்களுக்கே தெரியும், என்னோடய ஃபேவரட் கேண்டில், திஸ் கேண்டில். அது எக்ஸாக்டாக என் பாக்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. யோசிக்கவே வேணாம். இந்த மாதிரி கேண்டில்லாம் நான் விடவே மாட்டேன். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் போச்சு, என் பாக்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, பாக்ஸுக்கு வெளியே வந்துருச்சு. இங்கே நீங்கள் புட் போயிருந்தீங்கன்னா கூட, ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பார்க்க போனீங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 23,350 கிட்ட போயிருந்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து லாஸ்ட்டில் ஒரு 5, 10, 15, 20, 25 minutesல மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே 229 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருது. ஸோ 350 to 229 இந்த மூவை நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. 100 points மூவ். ஸோ எத்தனை பேர் இதை கேப்சர் பண்ணீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கிளியர் கட் லெவல் சொல்லிடுறேன், இருந்தும் உங்களால் கேப்சர் பண்ண முடியலன்னா, ஏன்னா இந்த மாதிரி அக்யூரேட் ரிஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு யாராலும் கொடுக்க முடியாது. நீங்கள் எத்தனை யூடியூபர் வேணால் பாருங்கள், ஓப்பன் சேலஞ்சாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். டெய்லி கமெண்ட்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கமெண்ட் போடுறதை பார்த்து நான் சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் ஐம் ஜஸ்ட் கெட்டிங் டைம். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் போட்டு என்ன சந்தோஷப்படுறதுனால இப்போ நான் சீக்கிரமாக உங்களுக்கு இன்னிலேருந்து நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் ஈவினிங்குள்ளே இல்லை நைட்டுக்குள்ளே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஐம் நாட் ஷியோர், பட் டோன்ட் வரி, நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். பட் மார்க்கெட்டுக்கு ஒரு 2-3 hours முன்னாடி ஒரு தடவை சேனலில் வந்து பார்த்துருங்க. ஸோ யார் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே ப்ராஃபிட் இவ்வளோ % கிடைக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி கனவுலாம் கொடுக்க நான் வரல. ஒரே விஷயந்தான் நான் வரேன், தட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ரைட். இந்த மாதிரி பர்ஃபெக்டான லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இட் நீட்ஸ் வெரி பிக் ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சவரன்ஸ். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் எத்தனை யூடியூபர்ஸ் வேணால் பார்க்கலாம், எந்த மாதிரி வேணால் அவங்க இருக்கலாம். ஓகே, ஒருத்தவங்ககிட்ட ஒரு தியரிஸ் இருக்கலாம், அவங்க தான் பெஸ்ட்டு இவங்க தான் பெஸ்ட்டு. நான் யாரையும் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரல. நான் யூஸ் பண்ணுற தியரி என் ஸ்டூடெண்ட் 100% இல்லை, 200 இல்லை, தே ஆர் 500, இதுவும் கம்மி தான், தே ஆர் 1000% சாட்டிஸ்ஃபைட். 1000%. ஓகே, ஸோ அவங்களோட இதனால் என்ன சொல்லியிருந்தாங்க, சார் சீக்கிரமாக என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், ப்ளீஸ் எனக்கு வந்து கோர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை வந்து லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் ப்ரெசன்ட்லி ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோர்ஸோட டேட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தட் இஸ் மை லாஸ்ட் கோர்ஸ். ஓகே, லாஸ்ட் கோர்ஸ் இன் ஆன்லைன்.
இன் ஆன்லைன். ஓகே, வெறும் ஆன்லைன் மட்டும்தான் இது பண்ணணுன்றது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ஆன்லைனில் நான் கோர்ஸுன்றது எடுக்க மாட்டேன். ஐ வில் பி இன் ஆஃப்லைன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் மீன்ஸ் லாஸ்ட். ஓகே, ப்ளீஸ் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு என்னோட டீச்சிங் கிடைக்கிறது கஷ்டம். பிகாஸ் எனக்கு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ஐ வாண்ட் டு மேக் அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேடர். ஓகே, ஸோ இந்த பர்சன்டேஜ் நான் அச்சீவ் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ பர்சன்ட் நான் ட்ரேடர் வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அட்மீன்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நான் அச்சீவ் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்டர் தட் என்னோட கடமை முடிஞ்சு போச்சு. ஐ வில் பி போஸ்டிங் வீடியோஸ். இல்லைனா என்கிட்ட இந்த லாஸ்ட் கோர்ஸ் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு 2 months டைம் இருக்கும். ஓகே, நிஜமாக சொல்கிறேன், நான் க்ளோஸ் லான்ச் பண்ண டைமில் 2 months டைம் இருக்கும். நீங்கள் அந்த 2 monthsக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் பேமெண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் ரிக்வஸ்டட் தட் இதுக்கப்புறம் எனக்கு வந்து சீட்ஸ் அதிகமாக கொடுங்க, எனக்கு 2 வேணும் 3 வேணும், லாஸ்ட் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. இந்த 2 month கொடுக்குற ஒரே விஷயம் என்னென்னா, எல்லாராலையும் 1 monthோட பேமெண்ட் நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு பேமெண்ட். ஆனால் அந்த பேமெண்ட் உங்களால் இந்த சடனாக காசு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னா உடனே அந்த பேமெண்ட்லாம் எனக்கு கொடுத்துருவீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் டைப் ஆஃப் எந்த இஷ்யூஸும் எனக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த மந்தில் கொஞ்சம் பாதி வைங்க, செகண்ட் மந்தில் கொஞ்சம் பாதி வைங்க, ரைட்? ஸோ இந்த 2 monthsல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. உங்களோட ஃபுல் அமௌண்ட் எனக்கு உடனே எனக்கே கொடுங்கன்னு நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு உங்களோட சேவிங்ஸை சேவ் பண்ணி அப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் ஐ எம் டேக்கிங் 2 months. ஓகே, ஃபஸ்ட் இந்த விஷயம் புரிஞ்சுக்குவாங்க. வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. வெரி யூஸ்ஃபுல்லான விஷயம். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், என் லெவல்ஸை உடைக்கும் போது கேண்டில் வரும், அது மாதிரி வந்துருச்சு. ஸோ தட்ஸ் அபவுட் மை நிஃப்டி. இப்போ வாங்க பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி என்ன பண்ணுச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட அனாலிசிஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ பாருங்கள், உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டி. இன்றைக்கு உண்டான மூவ்ஸ். இன்றைக்கி உண்டான மூவ் பாருங்கள், என்ன பண்ணிச்சு பாருங்கள். பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக என் லெவல்ஸில் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, எக்ஸாக்டாக என் லெவலில் சப்போர்ட். எக்ஸாக்டாக என் லெவலில் சப்போர்ட் எடுத்தது. அதே மாதிரி பாருங்கள், ஏன் லெவலில் அகெயின் டுக் அ ரெசிஸ்டன்ஸ். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், இதை உடைக்கணும்னா ஒரு பிக் கேண்டில் வேணும். எக்ஸாக்டாக ஒரு பிக் கேண்டில். எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்க பாருங்கள். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ க்ரூஷியலான ஜோனாக இருந்தது. இந்த இடத்துல எவ்வளோ ப்ரைஸ் ஆக்ஷன். இதை உடைக்கும் போதும் ஒரு கேண்டில் உடைச்சது பெருசாக. நான் சொல்லியிருந்தேன் க்ரீனாக உடைக்கணும் இல்லை பெருசாக இருக்கும்ன்ட்டு. என் லெவல்ஸ் இந்த இடமும் போகலை, இதுக்கும் போகலை. கீழே இந்த இடம் வந்தபோதே பையர்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. இந்த இடம் கொஞ்சம் வந்தோடனே செல்லர்ஸ் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், இதுவும் நான் சொல்லியிருந்தேன் 15 minutes பிரேக் அவுட் ஆகும்போது போங்கன்ட்டு. ஸோ இது ஒரு பிரேக் அவுட்டில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த லெவலில் இந்த லெவல் நான் சொன்னேன் டக்குன்னு மூவ் ஆயிருன்னு சொன்னேன். டக்குன்னு மூவ் ஆகி இந்த டார்கெட் உங்களுக்கு வந்துடும். ஸோ டக்குன்னு மூவ் ஆச்சு. பட் ஆனால் ஸ்லோவாக வந்து சைட்வைஸ் போயிட்டு அப்புறம் டார்கெட் வந்துச்சு. ஓவரால் வந்துருச்சு. ஓகே, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடம் வந்தது. ஸோ இது பார்க்க போனீங்கன்னா 49,803 மேட் ஹை. பாருங்கள் மேட் எவ்வளோ ஹை வந்துச்சு. ஸோ இட் மேட் ஹை ஆஃப் 49,900. ஸோ 49,900 வரைக்கும் மார்க்கெட்டு டக்குன்னு மேலே வந்துருச்சு. ஓகே, ஸோ விதின் half an hourல வந்துருச்சு. ஓகே, பட் இன்றைக்கி ஆல்ரெடி தெரிஞ்சது மார்க்கெட் எப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இருந்து ஒரு 30-40 minutes கழித்து வந்து மூவ் ஆச்சுன்னா 10 மணிக்கு அப்புறமும் பிரேக் அவுட் கிடைக்கல. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் சொல்லிடுவேன். 5, 10, 15 இது பாருங்கள் 15, அதாவது 9:15, 9:30, 9:45 வரைக்கும் ஒரு பெரிய மொமெண்டம் இல்லைனா மார்க்கெட்டில் நான் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்தது. இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு. எக்ஸாக்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கேன், எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸாக்ட் லெவல்ஸ். ஓகே, இதெல்லாம் நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். டோன்ட் வரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஈச் ஒன் டீச் ஒன். எவ்வளோ நாலேஜ் இருக்கோ ஷேர் பண்ணுவேன். டெஃபினட்டாக இட் வில் பி ஃபென்டாஸ்டிக் செஷன் வித் 500%, 200லாம் சொல்ல மாட்டேன், 500% கேரண்டி. ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சொன்னது சொல்லியாச்சு. டைரெக்டாக நம்மளோட அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ் வச்சு நம்ம அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 minutes சார்ட். ஸோ 15 minutes சார்ட்டோட அப்பர் சைட் பாக்ஸ் எழுதிக்கோங்க. 49,954, 49,931. ஓகே, 49,954 அண்ட் 49,931 இது அப் சைட் பாக்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி லோயர் சைட் பாக்ஸ் எழுதிக்கோங்க.
ஸோ 49,511 அண்ட் 49,456. ஸோ 456 வந்து லோயர் சைடு பாக்ஸ், ரைட். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டில் இன்னிலேருந்து ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக நான் எவ்வளோ நாள் முன்னாடி சொல்லிட்டேன், 5ஆம் தேதி 4ஆம் தேதி முன்னாடி சொல்லிட்டேன் என்ன நாளில் என்ன நடக்கும்னு. ஹவு கம், எப்படி? ஓகே, இட் நீட்ஸ் மோர் அண்ட் மோர், திரும்ப சொல்கிறேன், இட் நீட்ஸ் மோர் அண்ட் மோர் நாலேஜ், ப்ராக்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்சவரன்ஸ். ஓகே, ஸோ நான் அதை பற்றி அதிகமாக இது சொல்ல விருப்பம் இல்லை. பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் நாளைக்கு எஸ்பெஷலி வித் பேங்க் நிஃப்டி, ஸோ ஒரு கேப் டவுன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எழுதிக்கிறேன், ஜிடின்னு போட்டுக்கிறேன். ஓகே, மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன். சப்போஸ் ஒரு கேப் டவுன் வந்துருச்சுன்னா மார்க்கெட் இந்த லெவல் நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமான லெவல், இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்ததுன்னா நல்லா பாருங்கள், இந்த லெவல் சப்போர்ட் எடுத்ததுன்னா திரும்ப மார்க்கெட் அப்சைட் போகும். அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 49,621, 49,705 அண்ட் 49,779 வந்துடும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ பியூராக புட் சைடு போகும் மார்க்கெட்டில், இந்த பாக்ஸுக்கு கீழே, இந்த பாக்ஸுக்கு கீழே எப்போ புட் சைடு போகும் மார்க்கெட், இந்த பாக்ஸ் கீழே ரிஜெக்ட் ஆச்சுன்னா எத்தனை கேண்டில், திரும்ப திரும்ப சொல்லுவேன், எத்தனை கேண்டில், 4 to 5 கேண்டில்ஸ். அதாவது மார்க்கெட் இந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு 20 to 25 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகணும். ஸோ அப்போவே தெரியும் இந்த கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டிலா 15 மினிட்ஸ் கேண்டிலான்னு. ஸோ 4 to 5 மினிட்ஸ் கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும் அந்த பிரேக் அவுட்டை நீங்கள் புட் சைட் போகலாம், தாராளமாக போகலாம். போனீங்கன்னா உங்களுக்கு டவுன் சைடு உண்டான டார்கெட்ஸ் என்னென்ன வரும் பாருங்கள். ஸோ டவுன் சைடு உண்டான டார்கெட்ஸ் 49,254 அண்ட் 49,053. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறது நம்பர் 1. ஓகே, செகண்ட் சினாரியோ ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல பட்டு மார்க்கெட்டில் இப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதோட பிரேக் அவுட்டில் சினாரியோ நம்பர் 2. ஓகே, ஸோ டக்குன்னு சொல்லிடுறோம் பாருங்கள். சினாரியோ நம்பர் 3, சப்போஸ் மார்க்கெட்டில் பை மிஸ்டேக் கேப் அப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆன உடனே நீங்கள் வந்து கால் சைட் போயிடாதீங்க. நல்லா பாருங்கள், மார்க்கெட்டில் கேப் அப் ஆகும். நடுவில் எங்கேயா கேப் அப் ஆச்சுன்னா, இல்லாட்டி ஃப்ளாட்டாக இந்த ஏரியாவில் எங்கேயா கேப் அப் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் எப்போ இதுக்கு கீழே பிரேக் ஆகுதோ ஓகே அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் புட் சைட் போகணும். அதுவும் 15 to 20 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் போகணும். ஓகே, ஸோ அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்சைட் போச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க, திரும்ப மார்க்கெட் அப்சைட் போகும், 973 வரைக்கும் போகும். அதே மாதிரி லோயர் சைடு, இந்த இடம் வந்து லோயர் சைடு பிரேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 49,621, 49,530 அண்ட் நம்மளோட பாக்ஸ் சைஸ் வந்துடும். திரும்ப மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸில் போயிட்டு திரும்ப இப்படி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, என்னோடய பாக்ஸுக்கு மேலே சப்போஸ் கேப் அப் ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த இடம் வந்துச்சுங்க கேப் அப்னா இமீடியட்டாக மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்கிறது. ஸோ நிறைய சான்ஸ் இருக்க ஒரு காரணத்தினால நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, மார்க்கெட்டில் எப்போ நீங்கள் பியூர் கால் சைட் போகணும்னா இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் கால் சைட் போகலாம். போனீங்கன்னா கொஞ்சம் மொமெண்டம் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு டார்கெட் ஆனது என்ன டார்கெட் கிடைக்கும், 50,253 கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே போகாத வரைக்கும், அதாவது இந்த 49,973க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் நீங்கள் தப்பித்தவரி கூட சிஇ போயிடக்கூடாது. ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடும். நான் திரும்ப சொல்கிறேன், இப்படி மேலே போகிற மாதிரி போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு உள்ளே வந்துடும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ கேப் அப் எடுத்துச்சுன்னா உடனே போயிட்டு பை சைடு போயிடாதீங்க. போயிட்டு இதே லெவலில் ரிஜெக்ட் எடுக்கும். இவ்வளோ பெரிய லெவல் இருக்குது, பாக்ஸ் ப்ளஸ் திஸ், இங்கே ரிஜெக்ட் எடுத்ததா தாராளமாக புட் சைடு வாங்க. புட் சைடு வாங்கினா ஃபஸ்ட்டு டார்கெட் 779, செகண்ட் டார்கெட் 705 அண்ட் தேர்ட் டார்கெட் 621 வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைடில் காத்துட்ருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, ஒரு விஷயம் நல்லா தெரியுது, மார்க்கெட் இது போனால் மட்டும்தான் சிஇ கேப் அப் எடுத்து இந்த பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா பிஇ, அதே மாதிரி கேப் டவுன் எடுத்து இந்த லெவலில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனா சிஇ. ஓகே, அதே மாதிரி அந்த பாக்ஸுக்கு கீழே நல்லா பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா பிஇ. ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிட்டேன் எந்த இடத்துல சிஇ எந்த இடத்துல புட்டுன்னு. ஓகே, நான் திரும்பவும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ இதுக்கு மேலே கால்,
இங்கே ரெசிஸ்டன்ஸை புட், இங்கே சப்போர்ட் எடுத்தால் கால், இது கீழே பிரேக் ஆச்சுன்னா புட். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஃபோக்கஸ் உங்கள் கண்ணெலாம் இதில் தான் இருக்குன்னு, இந்த பாக்ஸில் என்ன நடக்குதுன்னு தான் இருக்கணும். எப்படி இந்த பாக்ஸில் நடந்தது பாருங்கள், நான் காமிச்சிருந்தேன் ஆல்ரெடி. அதே மாதிரி தான் உங்கள் ஃபோக்கஸ்லாம் அந்த பாக்ஸில் இருக்கணும். ஓகே, பாக்ஸில் இருந்தாலே உங்களுக்கு ட்ரேடு சூப்பராக வரும். நீங்கள் ஈஸியாக டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவீங்க. எத்தனையோ பேர் நம்ம வீடியோ மட்டும் பார்த்து நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட். உங்களோட பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யூ. ரைட், ஸோ கமிங் பேக் டு அவர் நிஃப்டி அனாலிசிஸ். ஓகே, நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சேம் டு சேம் அதே தான். ஓகே, நிஃப்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் இன்றைக்கி நாளைக்கு ஒரு கேப் டவுன். ஓகே, ஸோ கேப் டவுன் வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கால் சைட் போயிடாதீங்க. ஓகே, கேப் டவுன் எடுக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் போகும். போயிட்டு இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்துல உட்காரணும். உடைக்கணும், பெரிய பிக் கேண்டில் வரும், உடையும். மேபி இந்த இடத்துல ரிஜெக்ஷன், ஃபஸ்ட் வாட்டி ரிஜெக்ஷன் ஆகும், திரும்ப கீழே வரும், இதை உடைச்சிட்டு மேலே போகும். ஸோ இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் அது மார்க்கெட் சிஇ சைடு மேலே போய் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் சிஇ சைடு போகும். போச்சுன்னா உங்களுக்கு இந்த லெவல் வரும், இல்லைன்னா வராது. இதே இடத்துல மார்க்கெட் கேப் டவுன் ஆகி இதே இடத்துல போட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வந்துடும். இந்த இடத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா இது சிஇ. ஓகே, அப் டு ஹியர் இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு சிஇ 23,264 வரைக்கும் சிஇ, 208 264. இதுக்கு மேலே போச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமான லெவல் இந்த இடம் ரிஜெக்ட் ஆகி கூட கீழே வரும். ஓகே, இதுக்கு மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிரேக் ஆனால் மட்டும்தான் மேலே போகும், இல்லைனா போகாது. ரைட், அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட்டை சப்போஸ் கேப் அப் எடுத்துச்சுன்னா சேம் டு சேம் இந்த பாக்ஸில் எடுத்தோன்னா மார்க்கெட் புட் சைடு வந்துடும். பியூர் அண்ட் பியூர் கால் சைடு எப்போ 413 போனால் மட்டும்தான், இதுக்கு மேலே போய் இங்கே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் சிஇ சைடு போகும், இல்லைன்னா போகாது. திரும்ப சொல்கிறேன், இல்லைன்னா போகாது. போச்சுன்னா உங்களுக்கு டார்கெட்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னென்ன டார்கெட்ஸ் வரும். டார்கெட் வில் பி 23,611. ஓகே, 23,702. ஓகே, இல்லைன்னா போகாது. திரும்பவும் சொல்கிறேன், சப்போஸ் ஸோ உங்களுக்கு 2 கண்டிஷன் சொல்லிட்டேன். சப்போஸ் மார்க்கெட் ஓவரால் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது, அதுக்கப்புறம் பிரேக் ஆகுதுன்னா மார்க்கெட் 23,039 அண்ட் 22,957 புட் சைடு வந்துடும். ஓகே, ஸோ இது கீழே வந்த புட்டு நல்லா பாருங்கள். இது பாருங்க, இது கீழே வந்த புட்டு, இங்கே சப்போர்ட் எடுத்தால் இங்கே கால், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் கண்டினியூ ஆகும் சிஇ, இல்லைனா திரும்ப இதுக்குள்ளேயே டான்ஸ் ஆட வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஓகே, ரைட், இதுக்கு மேலே போச்சுன்னா சிஇ. ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் புட்டு. ஸோ டோட்டலாக இதுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் 23,413க்கு மேலே சஸ்டெயின் ஆகி போனால் மட்டும்தான் சிஇ. ஸோ நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன், ஈஸியாக சொல்லிட்டேன், புரிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஸோ மார்க்கெட் இங்கே எங்கேயா ஓப்பன் ஆச்சுன்னா உடனே பாருங்கள், உடனே போயிடாதீங்க. ஏன்னா கீழே உங்களுக்கு ஹெவி சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒரு தடவை ட்ராப் பண்ணுறது மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு வரும். ஏன்னா மார்க்கெட்டில் இங்கே எந்த லெவல்ஸும் இல்லை, எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் இல்லை. ஸோ மேலே போகுதுன்னா மார்க்கெட் ஸ்லோவாக தான் போகும். அதே மாதிரி ஏன்னா கீழே இவ்வளோ சப்போர்ட் இருக்குது. பியூர் அண்ட் பியூர் புட்டு இந்த பாக்ஸுக்கு கீழே தான் இருக்குது. அதே மாதிரி பியூர் அண்ட் பியூர் கால் வந்து இந்த 23,413 மேலே க்ராஸ் ஆனால் மட்டும் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். சூன் வில் லான்ச் த கோர்ஸ். நான் 2 days சொல்லியிருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி 11th, நான் 13th உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் போடுவேன். இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். எந்த வித ஃபோர்ஸ் இல்லை, பை சாய்ஸ். ஓகே, தேங்க்யூ, பபாய், ஹாப்பி ட்ரேடிங். சி யூ சூன் வித் எ நியூ அனாலிசிஸ் டுமாரோ. ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் புட் சைடில் தான் இருக்குது. ஸோ கால் சைட் போயிட்டு உடனே வந்து மேலேயே போயிடும் நினைக்காதீங்க. ஸோ மார்க்கெட் கால் சைட் போகுதுன்னா எடுக்க வேணாம்னு நான் சொல்லலை. ஸோ எடுங்க, டைம் பீயிங் வர மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய டார்கெட்ஸ் கிடைக்காது. புட் சைடில் உங்களுக்கு பெரிய டார்கெட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஏன்னா நான் கொடுத்தது எஃப்ஐடியோட லெவல்ஸ். ஸோ தேங்க்யூ. See you soon with a new analysis. Bye-bye and have a great day and happy trading to all.